கோவை மாவட்டம் வால்பாறை அருகே நேற்று மாலை ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 6 வயது தொழிலாளர் குழந்தை ரோஷினி குமாரியை சிறுத்தை தாக்கி இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து நேற்று இரவு முதல் அதிகாலை வரை காவல்துறை, வனத்துறை மற்றும் பொதுமக்கள் இணைந்து கடும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். காலை 7 மணி அளவில் கோவை மாவட்ட காவல்துறையினர் மற்றும் வனத்துறை சார்பாக 2 மோப்ப நாய்கள் கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களில் தீவிரமாக தேடல் மேற்கொள்ளப்பட்டது. சிறுமியின் உடல் காணப்படாத நிலையில் அந்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது பணியை விட்டுவிட்டு குழந்தையை தேடும் பணியில் முழுமையாக ஈடுபட்டனர். போலீசார், வனத்துறையினர், வட்டாட்சியர் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் அங்கு குவிந்தனர். இந்நிலையில் மதியம் 12 மணி அளவில் குடியிருப்பு பகுதிக்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் சிறுத்தை குழந்தையின் உடலை இழுத்து சென்றதாக தெரியவந்தது. பொதுமக்கள் தகவலின் பேரில் அங்கு விரைந்த வனத்துறையினர் உடலை மீட்டனர். உடல் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்கு பின் குழந்தையின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் வால்பாறை மற்றும் சுற்றுப்புறங்களை பெரும் சோகத்திலும் கவலையிலும் ஆழ்த்தியுள்ளது.